லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. மா, ரோஜா பூ வந்திருக்கு. தெய்வம் உத்தரவு கொடுத்துருச்சு. இல்ல, அதுக்கு சான்ஸே இல்ல. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. உங்க கண்ணு முன்னாடி தானே இந்த பூவை 2 பேப்பர்ல கட்டினாங்க. அதுல என்ன தப்பு வந்துற போகுது? நான் மருமகளா வர்றதை ஏத்துக்க முடியாம பொய்யா சாமி ஆடுனீங்க. அதெல்லாம் மீறி சாமி உத்தரவு கொடுத்ததும் அதை தாங்கிக்க முடியாம துடிக்கிறீங்க. ஏன் அங்கிள் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு நான் என்ன கெடுதல் பண்ணிட்டேன்? நடிக்காத பிரீத்தி, எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. வேதா, இத நம்பாத. ஏற்கனவே 2 தடவை இந்த கல்யாணத்தை சாமி ஏத்துக்காத போது இத மட்டும் எப்படி ஏத்துக்கும்? கண்டிப்பா இது சாமியோட முடிவில்லை. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு வேதா. மனுஷங்களுக்கு குழப்பம் இருக்கலாம், ஆனா தெய்வத்துக்கு குழப்பம் இருக்காது. 2 வேற வேற முடிவை தெய்வம் எப்பவுமே சொல்லாது. பிரீத்தியால தீச்சட்டி ஏந்தி நடந்து வர முடியல, அத நாங்களே ஒத்துக்கிறோம். அதே மாதிரி எப்போ அருள்வாக்கு சொல்றவருக்கு சாமி வந்து அவர் தப்பா மாலை எடுத்து போட்டிருந்தா அதையும் நாங்க சரின்னு ஒத்துக்கிட்டு போயிருப்போம். அப்படி நடக்கலையே. அண்ணனுக்கு தானே சாமி வந்துச்சு. அது எப்படி சாமியோட முடிவா ஏத்துக்க முடியும்? உண்மையா யாரோட தலையீடும் இல்லாம உத்தரவு கேட்டது இந்த தடவை மட்டும்தான். அதுல சாமி தெளிவா பிரீத்தி தான் சஞ்சய்க்கு சரியான ஜோடின்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேல குறுக்கு விசாரணை பண்ணா அது சாமியே சந்தேகப்படுற மாதிரி. என்ன பூசாரி பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியாத விஷயமா? சொல்லுங்க. ஆமாமா, சாமி உங்களுக்கு முழு உத்தரவு கொடுத்திருக்கு. தாராளமா நீங்க உங்க பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். வேற எந்த குழப்பமும் வேண்டாம். என்னங்க, முதல்ல வேற மாதிரி பேசுனீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க. உங்க பேச்சு எதுவும் நிலையா இல்லையே. பூசாரி, என்னாச்சு உங்களுக்கு? யாராவது உங்களை இப்படி பேசணும்னு சொல்லி கம்பல் பண்ணாங்களா? மிரட்டினாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் சாமியோட முடிவை தான் சொல்றேன். பூ எங்களுக்கு சாதகமா தான் விழணும், இல்லனா உன் பேத்தி உசுறு போயிரும். கேளு. அம்மா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. தாத்தா ஒண்ணு எப்படியும் காப்பாத்திருவோமா. அபி, நான் சொல்ற வரைக்கும் அந்த புள்ளைய விட்டுறாத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என் பேத்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் சொல்றதை நீ செய்யணும். இப்படி அநியாயம் பண்றீங்களேம்மா. இங்க பாரு, நான் இப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனா என்ன பண்றது, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எனக்கு சாதகமா பூ விழுந்தா எந்த சேதாரமும் இல்லாம உன் பேத்தி உன்கிட்ட வருவா.
தப்பாச்சு அங்க உன் பேத்தி கழுத்து அறுத்துடுவேன். இல்ல, எனக்கு இப்ப இந்த பூசாரி மேல சந்தேகமா இருக்கு. 2 பொட்டலத்திலயுமே ரோஜா பூவே வச்சிருந்தா ஐயா, நீங்க தப்பு பண்றீங்க. தலைமுறை தலைமுறையா பூசாரியா இருக்கிற குடும்பம் எங்க குடும்பம். என்ன சந்தேகப்படுறது எங்க பரம்பரையே சந்தேகப்படுற மாதிரி. உங்க பரம்பரை மேல இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு என் பையனோட வாழ்க்கை முக்கியம். உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? அண்ணா, நீங்க சந்தேகப்படுறது பூசாரியா இல்ல, அந்த தெய்வத்தை. இப்படி எல்லாம் பண்ணா அது தெய்வ குத்தம் ஆயிடும். தப்பு பண்ணாதீங்கன்னா. தெய்வ குத்தம் தானே, ஆகட்டும். நான் தப்பு பண்ணா அந்த சாமி எனக்கே தண்டனை கொடுக்கட்டும். அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். டேய் சஞ்சய், அப்பா அந்த பட்டலத்தை பிரிச்சு பாடுறா. என்ன பண்றீங்க நீங்க? வேதா, சொல்றத கேளு. அத பிரிச்சு பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும். இது என்னோட குலதெய்வம். அதோட வாசல்ல வந்து யாரும் அதை ஏமாத்திட முடியாது. என் தெய்வத்தோட முடிவை யாரும் சோதிச்சு பார்க்கறத நான் அனுமதிக்க மாட்டேன். பிரீத்தி தான் என் வீட்டு மருமக. அந்த முடிவுல நான் தெளிவா இருக்கேன். ஒருவேளை யாராவது தப்பு செஞ்சிருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. தெய்வம் அதை தடுத்துரும். பூசாரி ஐயா, அவர் செஞ்சதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க குடும்பத்து மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை எப்பவுமே மாறாது. இந்தாங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. அது உங்க பிரச்சனை. ஏன் மனசு இப்போ தெளிவா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பம் எல்லாம் தீந்துருச்சு. ஊருக்கு போன உடனே சஞ்சய்க்கும் பிரீத்திக்கும் கல்யாண ஏற்பாடு ஆரம்பிக்க போறேன். பார்க்கலாம், இந்த தெய்வத்தோட முடிவை மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பிரீத்தி, இப்படி வந்து நில்லு. பிரீத்தி, சஞ்சய், கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடுங்க. வித்யா, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதமா. கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நான் பிரீத்தியை இந்த வீட்டு மருமகளாக்க விடவே மாட்டேன். அந்த சாமியே உங்களுக்கு துணையா இருக்குமா, நீ கவலைப்படாதமா. என் விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும் மாமா. திரும்பவும் நீங்க எனக்காக அத்தை கிட்ட சண்டை போட வேணாம். என்னம்மா நீ என்ன பேசுற? ஆமா மாமா,
ஏற்கனவே உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை. மறுபடியும் எனக்காகனா அத்தை திரும்பவும் உங்ககிட்ட சண்டை போடுவாங்க. வீட்டுல நிம்மதி இல்லாம போயிரும். நான் பாத்துக்கிறேன் மாமா, இதுல நீங்க தலையிடாதீங்க. இங்க பாருங்க, உங்க பேத்தி பத்திரமா வீட்டுக்கு போயிட்டா. நீங்க எல்லாம் பணத்துக்கு மயங்குற ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் பாசத்தை காட்டி மிரட்ட வேண்டியதாயிடுச்சு. ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கீங்கம்மா, நீங்க மனுஷங்களை ஏமாத்தலாம், ஆனா தெய்வத்தை ஏமாத்த முடியாது. அதோட முடிவையும் மாத்தவே முடியாது. என்னம்மா இவர் இப்படி சொல்றாரு? ஏய் பாவம், ஏதோ வயசான காலத்துல உளறிட்டு போறாரு. அவன் கோயிலையே வித்து கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனையே சாமி ஒண்ணும் பண்ணல, நம்மளையா சாமி தண்டிக்க போகுது? நீதான் வேதாவோட மருமக, புரிஞ்சுதா? ஏய், எங்களை ஏன்டா இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? யாரா நீங்க? எங்களை விடுங்கடா. மரியாதையா எங்களை அவுத்து விட்டுரு. என் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க எல்லாரையும் என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்க? அவனுங்க இங்க வந்தா உன்னை விட கேவலமா அடி வாங்கி சாவான். யாராச்சும் வாங்க, ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப். ஏய், ஏன் கத்துற? நீ எவ்வளவு கத்துனாலும் இங்க யாருக்கும் கேட்காது. சுத்தி 10 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு கூட கிடையாது. அசிங்கமா இல்ல இப்படி கட்டி போட்டு வீரப்பா பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு தைரியம் இருந்தா கட்ட அவுத்து விட்டு என்னோட மோதி பாடுறா. அந்த அளவுக்கு உனக்கு கட்ஸ் இருக்கா? இந்த வரண்டா போடா, வந்து அவுத்து விடுறா. வா. என்ன அவுத்துட நினைச்சியா? பௌ பௌ. அவுத்துடுறா. கார்த்திக், அடிக்காத கார்த்திக், வேண்டாம். என்ன தம்பி, நிறைய சினிமா பாப்பா போல ரொம்ப கெட்டு போயிருக்க. நீ சொன்ன உடனே நாங்க அவுத்து விட்டுருவோமா? அம்மா, டைம் ஆயிட்டு இருக்கு. வேதா கால் பண்ணுமா? ஹலோ, யாரு? ஹாய் வேதா, நான் சகுந்தலா பேசுறேன். நல்ல தூக்கமோ? இந்த நேரத்துல எதுக்கு கால் பண்ணிருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான். ஒரே ஒரு நிமிஷம் இரு. மனசா, அம்மா இங்க என்ன கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அம்மா, அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. ஹலோ ஹலோ அம்மா, கேக்குதா? அம்மா, உன்னோட பொண்ணு குரல் தான். அவளையும் உன் மாப்பிளையையும் தனியா ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஏய், என்ன சொல்ற? உண்மையாதான் சொல்ற வேதா. என்னதான் உன் பொண்ணுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு நீ சொன்னாலும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ துடிச்சு போயிடுவல்ல. பெத்த பாசமாச்சே, அப்படிதான் இருக்கும்.
அதான் உன் பொண்ண துடிக்க துடிக்க கொலை பண்ணலான்னு இங்க கொண்டு வந்திருக்கேன். அப்பதானே நீ துடிப்ப. ஏய், இத பார், இவ அம்மாவான உனக்கு தகவல் சொல்லணும்னு போன் பண்ண, அவ்வளவுதான். என்ன மிரட்டுறியா? சேச்சே, வேண்டாம், அவளை விட்டுருங்க. மனசா, எல்லாரையும் வெட்டி போட்டுருவேன். கையை எடுங்க. ஏய், கையை எடு. ரொம்ப துள்ளாத ராஜா. உன்னதான் நாங்க கட்டி போட்டிருக்கோம்ல, அப்புறம் எப்படி நீ எங்களை வெட்டி போடுவ? தர்ஷன், கவனி. அடிக்காதீங்க ப்ளீஸ், அடிக்காதீங்க. வேதா, கேக்குதா? உன் பொண்ணையும் மருமகனையும் காப்பாத்தணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ தனியா வரணும். வரியா? இத பார், நான் உன்னை எதுக்கு கூப்பிடுறேன்னா, உன்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் என்னையோட முடிச்சிடலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த டீலிங்கும் இருக்க கூடாது. அதுக்குதான் வர சொல்றேன். கிளம்புறியா? ஏய் வேதா, இப்ப எதுக்கு சிரிக்கிற? உன் பொண்ண உயிரோட பாக்கணுங்கிற ஆசை இல்ல உனக்கு? ஐயோ சகுந்தலா, அங்க இருக்கிறது என் பொண்ணே இல்ல. நான் வரணுங்கிறதுக்காக நீயே ஆள செட் பண்ணி டிராமா பண்ணிட்டு இருக்கியா? ஏய், இதையெல்லாம் நம்புற ஆளு நான் கிடையாது. போன வை. ஹலோ, என்னாச்சுமா? அவ பொண்ண கடத்தி வச்சிருக்கோன்னு சொல்ற, நம்பலடா அவ. அவங்களுக்குலாம் இப்படி சொன்னா புரியாதுமா. சொன்னா நம்ப மாட்டியா? நீயே பாரு. அம்மா 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 ப்ளீஸ் எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அம்மா. மனசா, அம்மா ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க அம்மா. ஏய், இப்போ உனக்கு ரத்தம் கொதிக்குதா? இன்னும் 1/2 மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள வந்தேன்னா உன் பொண்ணையும் உன் மருமகனோட உயிரையும் காப்பாத்தலாம். இல்ல இங்கே அவளை கொன்னு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். சகுந்தலா வேணாம், என் பொண்ணை விட்டுடு. நீங்க வந்தா மட்டும்தான் அது நடக்கும். டைம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் கிளம்பி வர வழிய பாரு. என் பசங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? இன்னொரு கண்டிஷன், நீ வர்றது உன் வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயத்தை உன் பசங்க கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயாவது சொன்ன, 1/2 மணி நேரத்துல போக வேண்டிய உன் பொண்ணு உசுறு 5 நிமிஷத்துல போயிடும். நான் சொன்ன செய்வேன், தெரியும்ல? சரி, நான் வரேன். அவளை ஒண்ணு செஞ்சிடாத. உங்க வீட்டு வாசல்ல ஒரு கார் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த கார்ல ஏறு, அவன் உன்னை இங்க கூட்டிட்டு வருவான். சீக்கிரம் வா வேதா. சரி. பரவாயில்லையே, நீ ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு ஓடி போனாலும் உங்க அம்மாக்கு இன்னும் உன் மேல பாசம் இருக்கு. பொண்ணு காப்பாத்த வரேன்னு சொல்லியிருக்கா, வரட்டும்.
டேய் மேடம் கிளம்பிட்டாளா அவ? கிளம்பிட்டாங்க மேடம். அவங்க தனியா தான் வராங்க. வெரி குட். நீ அங்கேயே இருந்து வேற யாரும் வராங்களான்னு பாத்துக்கோ. ஓகே மேடம். சொன்ன மாதிரி உங்க அம்மா மட்டும் தனியா வரா? இப்ப நிம்மதியா இருக்கலாம். உன் அம்மாக்கு உன் மேல இன்னும் பாசம் இருக்கத்தான் செய்யுது. என் அம்மாவை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசை இருந்தா எங்களை இப்படியே விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க. அவங்க வந்தாங்கன்னா இங்க என்ன நடக்கும்னே தெரியாது. அப்படியாமா? அதையும் பாப்போமே. வரட்டும் வேதா, உன் அம்மா என்ன பண்றான்னு பாத்துடலாம்.